ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாறன் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நாகர்கோவில் ஸ்பெஷல் கூனி மீன் கருவாடு அவியல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கூனி கருவாடு எடுத்திருக்கேன். அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணும்போது பார்த்து வாஷ் பண்ணுங்கள். சில நேரம் அந்த கூனி கருவாடில் மண் இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் கூட வாஷ் பண்ணிக்கலாம். சில நேரம் அதில் கருவாட்டில் மண் இருக்காது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போது அவியலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் தேங்காய், 3 சின்ன வெங்காயம், 2 வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதிகமான அளவுக்கு கூட ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகம். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஜீரகத்துக்கு பதிலாக பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ ஜீரகம் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. ஸோ இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் விட்டு தான் எடுக்கணும். ஸோ ரொம்ப நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுக்கக்கூடாது. முக்கியமாக தண்ணி ஊற்றவே கூடாது. ஒரு பல்ஸ் போதும். அந்த இதில் இந்த பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பச்சை மிளகாய் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 15 ஆல்ரெடி நான் உரிச்சு வச்சுருந்தேன். அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு பெரிய வெங்காயம் பிடிக்குன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம் நான் ஒரு 15 இது ஆல்ரெடி பீல் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக வெங்காயம் குக் ஆனால் போதும். ஸோ அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கூனி கருவாடை நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தண்ணி வடிகட்டுறதுல போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி வடிகட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா தண்ணி இதில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம வைக்கிற அவியல் ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ அதனால் அதில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பேனில் போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. உப்பு மஸ்ட்டு நீங்கள் இப்போ சேர்க்கவே கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கூனி கருவாடு நல்லா குக் ஆகணும். ஸோ அதனால் மூடி போட்டு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு நீங்கள் கூனி கருவாடு போடும்போதுக்கு அது ஒரு கலரில் இருந்திருக்கும். இப்போ நம்ம குக் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து பார்க்கும்போது அது நல்லா வெந்திருக்க மாதிரி அந்த கலர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாகவே. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இது கூட போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட அது உடையாத அளவுக்கு சுற்றி கிண்டுங்க. சுற்றி கிண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது உள்ளே நல்லா கோட்டட் ஆயிரும். கோட்டட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட பச்சை வாசம் போயிருக்கும். ஸோ இதில் நம்ம ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். இதுதான் அதோட ஃபைனல் டச். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு அது நல்லா குக் ஆகட்டும். ஸோ அதனால் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு, இல்லை 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் கூட கழிச்சு அதை எடுத்தீங்க அப்படின்னா அதோடைய பச்சை வாசம் கண்டிப்பாக போயிருக்கும். முருங்கைக்கீரையும் நல்லா குக் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு உப்பு இல்லை அப்படின்னா பொடி உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போடாதீங்க. ஸோ கரையாது. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. நல்லா குக் ஆகிருக்கும். ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அடிப்பொலியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டிஷ் என்ன அப்படின்னா, தக்காளி ரசமும் கூனி கருவாடு அவியலும் தான் நான் செஞ்சுருந்தேன். அடிப்பொலியாக இருக்கும் இந்த காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.